السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வகுப்பிலே ஜும்ஆவுடைய தினம், அதனுடைய சட்டங்களும் ஒழுக்கங்களும் என்ற விடயத்தை பார்ப்போம். ஜும்ஆவுடைய தொழுகை என்பது இஸ்லாத்துடைய வழிகாட்டல்களில், இஸ்லாமிய அடையாளங்களில் ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை', வியாபாரங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த ஜும்ஆவுடைய தினம் என்பது ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய தினத்தை பொதுபோக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அந்த ஜும்ஆவுடைய தினத்திலே கவனயீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய உள்ளம் பூட்டு போடப்படட்டும் அல்லது மூடப்படட்டும் அல்லது மறந்தவர்களாக இருக்கட்டும் என்று நபியவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே ஜும்ஆவை விடுவதென்பது நபியுடைய கடுமையான எச்சரிக்கைக்கு உட்பட்ட ஒரு பாரதூரமான விடயம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஜும்ஆவுடைய தொழுகை என்பது கட்டாயமாகும், வாஜிபான ஒரு விடயம். யாருக்கென்றால் ஆண்கள், அவர்கள் சுதந்திர மனிதர்களாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும், ஊரிலே இருக்கக்கூடியவர்களாக, பிரயாணம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வித சலுகைகளும் கொடுக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும். எனவே ஆண்கள், சுதந்திரமானவர்கள், பருவ வயதை அடைந்தவர்கள், பிரயாணம் இல்லாமல் ஊரிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு சலுகை கொடுக்கப்படாத இவர்கள் மீது இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும். ஜும்ஆவுக்காக ஒரு மனிதன் வருகின்ற போது அவனுக்கு சில விடயங்கள் சுன்னத்தாக, முஸ்தஹப்பான விடயங்களாக இருக்கின்றது. முதலாவதாக அவன் குளித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நறுமணம் பூசிக்கொள்வது, இருக்கக்கூடிய ஆடைகளிலே அழகான ஆடைகளை அணிந்து கொள்வது, ஜும்ஆ தொழுகைக்காக நேர காலத்துடன் பள்ளி வாயிலுக்கு சமூகம் தருவது, பள்ளியினுள் நுழைந்து விட்டால் அமர்வதற்கு முன்னால் அவன் 2 ரக்காத்துகளை தொழுவது, இவைகளெல்லாம் சுன்னத்தான விடயங்களாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் ஜும்ஆவுடைய தினத்திலே அவன் குளித்து கொண்டு, நறுமணம் பூசிக்கொண்டு, எண்ணெய்கள் பூசிக்கொண்டு, ஆடைகளை அணிந்து பள்ளி வாயிலுக்கு வருகை தந்து இமாம் அவர்கள் ஜும்ஆவுடைய பிரசங்கத்தை செய்வதற்கு ஆரம்பித்ததிலிருந்து அவன் வாய் மூடி மௌனமாக இருந்து அவன் அந்த தொழுகை நிறைவேற்றுவான் என்றால் உஃபிர லஹு மா பைனஹு வ பைனல் ஜும்ஆ, அந்த ஜும்ஆவுக்கும் கடந்து சென்ற ஜும்ஆவுக்கும் இடையிலே செய்யப்பட்ட சிறிய பாவங்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஒழுக்கங்களை பேணிக்கொள்ள வேண்டும். அதே போன்று வெள்ளிக்கிழமையுடைய இரவிலே, அதே போன்று வெள்ளிக்கிழமை பகல் வேளையிலே அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக மிகவும் சிறப்பான நாட்களில் உள்ளதுதான் ஜும்ஆவுடைய தினமாகும். அந்த நாளிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அந்த நாளிலே தான் அவர்கள் உயிர் கைப்பற்றப்பட்டார்கள், அந்த நாளில் தான் சூர் ஊதப்படும், மறுமை நாளும் அதே நாளில் தான் ஏற்படும். எனவே அந்த நாளில் அதிகமாக எனக்கு ஸலவாத்து கூறுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே வெள்ளிக்கிழமை இரவிலே பகலிலே அதிகமாக நபியின் மீது ஸலவாத்து சொல்வது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதன் ஜும்ஆவுக்காக பள்ளிக்கு வந்துவிட்டால், ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வந்துவிட்டால், அவன் இமாம் அவர்கள் ஹுத்துபா பிரசங்கம் செய்கின்ற போது
கட்டாயமாக வாய்மூடி அந்த ஹுத்பா பிரசங்கத்தை கேட்க வேண்டும். அதே போன்று ஹுத்பா பிரசங்கம் நடக்கின்ற வேளையிலே அவன் வேறு சிந்தனைகளில் வேறு பராக்குகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். மொபைல் போன்களில் அல்லது வேறு விடயங்களே பராக்காகாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் நபி அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது ஒரு மனிதன் இமாம் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற போது வாய்மூடுவீராக என்று சொன்னாலும் அவன் அந்த ஜும்ஆவுடைய பயனை இழந்து விடுவான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே ஜும்ஆவுடைய நேரத்திலே வாய்மூடி காது தாழ்த்தி இமாமுடைய பிரசங்கத்தை கேட்பது கட்டாயமாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய தொழுகையில் ஒரு ரக்காத்தை இமாமுடன் சேர்ந்து அவன் தொழுது விட்டான் என்றால் அவன் அந்த ஜும்ஆவுடைய தொழுகையை அடைந்து விட்டான். இமாம் ருக்கூவிலிருந்து எழும்புவதற்கு முன்னால் அந்த ரக்காத்திலே அவன் சேர்ந்து விடுவான் என்றால் அவன் ஜும்ஆவை எத்திக்கொண்டவனாக கருதப்படுவான். அதுவல்லாமல் இருக்கும் என்றால் அந்த இமாம் ருக்கூவிலிருந்து எழும்புவதற்கு முன்னால் சேர முடியாத சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் அவன் லுஹருடைய 4 ரக்காத்து தொழுகையைத்தான் தொழ வேண்டியவனாக அவன் கருதப்படுவான். எனவே இமாம் ருக்கூவிலிருந்து எழும்புவதற்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டால் ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுததாக கருதப்படும். அந்த ருக்கூவுக்கு முன்னால் சேருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகும் என்றால் அவன் லுஹருடைய 4 ரக்காத்து தொழுகையைத்தான் நிறைவேற்ற வேண்டும். எனவே இந்த ஜும்ஆவுடைய சிறப்புகளை அறிந்து அந்த சிறப்புகளை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.